கோவை மாவட்டத்திற்கு செம்மொழி பூங்கா, பெரியார் நூலகம், அவினாசி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ஜிடி நாயுடு மேம்பாலங்கள், தங்க நகை தொழிலை மேம்படுத்தக்கூடிய வகையில் தங்க நகை பூங்கா, விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம், மேற்கு புறவழிச்சாலை என தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை முதலமைச்சர்கள் கோவைக்கு வழங்கி செயல்படுத்தி மக்களுடைய பயன்பாட்டிற்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு சர்வதேச தரத்திலான ஹாக்கி மைதானத்தை துணை முதலமைச்சர்கள் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு தந்திருக்கின்றார்கள். இப்படி கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தொடர்ந்து திட்டங்களை தந்து மாவட்டத்தினுடைய வளர்ச்சியில் தனி கவனத்தை செலுத்தி இருக்கின்றார்கள். நாங்கள் நேற்று வேட்புமனுவை தாக்கல் செய்து இன்று பல்வேறு தொழில் முனைவோர்களை சந்தித்து ஆதரவுகளை கேட்ட பொழுது தொழில் முனைவோர்கள் சொன்ன கருத்துக்கள் கோவை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி, அவர்கள் வியந்து முதலமைச்சர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார்கள். வரக்கூடிய காலங்களிலும் நம்முடைய மாவட்டத்தினுடைய வளர்ச்சிகளில் அரசினுடைய பங்கு, முதலமைச்சருடைய பங்கையும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் கோரிக்கைகளையும் வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கைகள் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக பாடுபடுவேன் என்ற உறுதியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இன்றோடு சேர்த்து நம்முடைய கோவை தெற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய 11 வட்டங்களில் 6 வட்டங்களை நாங்கள் வாக்கு சேகரித்து நிறைவு செய்கின்றோம். இன்னும் 5 வட்டங்கள் நாங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டிய நிலுவை இருக்கின்றன. அது 5 நாட்களில் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஆகையால் செல்லுகின்ற பகுதிகளில் சில அடிப்படை வசதிகள் வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். சில இடங்களில் சமுதாய கூடம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார்கள். சில இடங்கள் பட்டா வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். இப்படி அடிப்படை தேவைகளை கேட்டு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். அது அனைத்தும் நாங்கள் குறித்து வைத்துக் கொண்டு வருகின்றோம். அரசு அமைந்தவுடன் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை சொல்லியிருக்கின்றோம்.